ஹலோ, ஹவ் ஆர் யூ ஆல் டூயிங்? நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். நம்ம இப்போ ஆர்டிகல்ஸை பற்றி தான் பார்த்து வரோம். போன எபிசோடு பார்ட் 1. அந்த பார்ட் 1ல் பேசிக் யூசஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் டி இது மூணையும் பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 2. இந்த பார்ட் 2ல் we are going to discuss all about the article the. வாங்க பார்க்கலாம். இப்போ we are going to see various uses of the article the. அதாவது நிறைய யூசஸ் உபயோகத்தை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே சில யூசஸை பற்றி போன எபிசோடில் அதாவது பார்ட் 1ல் கவர் பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்த எபிசோடில் காம்ப்ரிஹென்சிவாக நிறைய யூசஸை பார்ப்போம், இன்க்ளூடிங் தோஸ் கவர்ட் ஆல்ரெடி இன் பார்ட் 1. அந்த பார்ட் 1ல் பார்த்ததையும் இப்போயும் பார்ப்போம். ஏன்னா இட்ஸ் ஒர்த் ரிப்பீட்டிங். அப்போ மனசில் நல்லா விளங்கும் உங்களுக்கு. இப்போ யூஸ் நம்பர் 1 பார்ப்போம். when we talk about a particular person, ஒரு கரெக்டாக ஒரு ஆளை பற்றி இல்லாட்ட ஒரு திங்கை பற்றி பேசினோம்னா, ஒன் ஆல்ரெடி ரெஃபர்ட் டு ஏற்கனவே அதை பற்றி பேசியிருந்தோம்னா, when it is clear from the context, அந்த கான்டெக்ட்னா என்ன, அதை பற்றி பேசுகிறது அதிலிருந்து கிளியராக இருந்துச்சுன்னா, then the word the can be article the can be used. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். the watch you want to buy is very costly. நீங்கள் ஒரு வாட்ச் வாங்க போகிறீங்க, அதை சொல்கிறார் சேல்ஸ்மேன் சொல்கிறார், the watch you want to buy is very costly. ரொம்ப விலை ஜாஸ்தியாக உள்ள வாட்ச், the watch அப்படின்னு சொல்கிறார். செகண்ட், shall we go to the mall tomorrow? மாலுக்கு நாளைக்கு போகலாமா, அந்த மாலுக்கு நாளைக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க, மாலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அப்போ சொல்கிற உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறார், shall we go to the mall tomorrowன்னு சொல்கிறார். the mall, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ஒன் மோர் எக்ஸாம்பிள். the girl you see over there is the state topper in +2 exams. +2 எக்ஸாமில் இந்த கேர்ளை பார்க்குறியே, அந்த கேர்ள் தான் ஸ்டேட் டாப்பர், ஸ்டேட்டில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின பொண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க, த கேர்ள் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் யூஸை பார்ப்போம். when a singular noun is meant to represent the whole class, அதாவது சிங்குலராக உள்ள நவுனுக்கு ஏ ஆன் போட்டு பேசணும். ஏன்னா ஏ ஆன்னாலே சிங்குலர்னு தான் அர்த்தம். சில இடங்களில் த போட்டும் பேசலாம். அது என்ன இடம்ன்ட்டு இப்போ பார்ப்போம். எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு விளங்கும். த கவ் இஸ் அ யூஸ்ஃபுல் அனிமல். பசு ரொம்ப உபயோகமுள்ள ஒரு அனிமல், மிருகம் அப்படின்னு சொல்கிறீங்க. கவுனா ஒரு கவு இல்லை, த கவுங்க ஹோல் கிளாஸை பற்றி சொல்கிறீங்க. கவுஸ்ன்னு சொல்லலை, த கவுஸ்ன்னு சொல்லலை. பார்த்துங்க, சிங்குலராக தான் இருக்குது, ஆனால் ஒரு கவை பற்றி சொல்லலை. இட்ஸ் மென்ட் டு ரெப்ரசன்ட் ஆல் த கவுஸ். அதுதான் இம்பார்ட்டண்ட். சிங்குலராக சொன்னாலும் இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆல் த கவுஸ். அந்த உள்ள இடத்துல த போடலாம். இப்போ யூ கேன் ஆல்சோ சே த கவுஸ் ஆர் யூஸ்ஃபுல் அனிமல்ஸ். அப்படி ப்ளூரலாக கூட சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். த ரோஸ் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளவர்ஸ். ரோஸ்னால் ஒரு ரோஸில் அந்த ரோஸ்னுடைய இனமே ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளவர்ஸ். அது சிங்குலராக தான் சொல்கிறீங்க, ஆனால் ஒரு இனத்தை குறிக்குது. அந்த இனத்தை குறிக்கும் போது த போடலாம், ஏ போடக்கூடாது. ஏ ரோஸ் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. த தான் சொல்லணும் அந்த இடத்துல. த டாக் இஸ் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அமங் அனிமல்ஸ். அமங் அனிமல்ஸ் த டாக் இஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட், ரொம்ப நண்பனாக இருக்குது. த டாக்னா ஒரு டாக் இல்லை, டாக் இல்லை. அந்த கிளாஸ் எவ்ரி டாக், ஆல் த டாக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு போல த டாக்னு குறிப்பிட்டு சொல்கிறீங்க. குறிப்பிட்டு ஒன்றை சொன்னால் கூட அந்த கிளாஸ் ஆஃப் அனிமல்ஸை குறிக்குது, அதாவது டாக்ஸ் எல்லாத்தையும் குறிக்குது. அந்த இடத்துல த போட்டு பேசலாம். அதுக்கு பிறகு யூஸ் நம்பர் 3, பிஃபோர் சம் ப்ராப்பர் நவுன்ஸ். நம்ம ஏற்கனவே கவர் பண்ணிட்டோம், இருந்தாலும் சொல்கிறேன். சில ப்ராப்பர் நவுன்ஸ்க்கு முன்னால் த போடணும். இந்த ஓஷன்ஸ் அண்ட் சீஸ், அதுக்கு த பசிபிக் அப்படின்னு, பசிபிக் சமுத்திரம், அதுக்கு த பசிபிக்னு சொல்கிறீங்க. த பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு, த பே ஆஃப் பெங்கால். நேச்சர் ஆர் என்வாயர்மெண்ட், த சம்மர், த பீச், த வெதர் அப்படின்னு சொல்கிறீங்க. ரிவர்ஸை பற்றி பேசும்போது த கங்கா, த காவேரின்னு சொல்கிறீங்க ரிவர்ஸை பற்றி பேசும்போது. அதுக்கப்புறம் குரூப்ஸ் ஆஃப் ஐலண்ட்ஸ், அதை பற்றி பேசும்போது
த வெஸ்ட் இண்டீஸ், த வெஸ்ட் இண்டீஸ், வெஸ்ட் இண்டீஸ் மட்டும் சொல்லலை, த வெஸ்ட் இண்டீஸ்ன்னு சொல்கிறீங்க. மவுண்டன் ரேஞ்சஸ், மலை தொடர்ச்சிகள், அதை பற்றி பேசும்போது த ஹிமாலயாஸ், தி ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறீங்க, த ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் சம் கண்ட்ரிஸை பற்றி பேசும்போது பாருங்கள், த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, த யுனைடெட் கிங்டம், த நெதர்லாண்ட்ஸ், த பிலிப்பீன்ஸ், தி ஐரிஷ் ரிப்பப்ளிக், எப்படி சில கண்ட்ரிஸை சொல்லும்போது கூட டீப் பண்ணணும். இது பழக்கத்தில் வரும், நீங்கள் பழகிக்கோங்க. இந்த பேப்பரை கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் ரெஃபரன்ஸுக்கு, இதை பார்த்து பழகுங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ஸை சொல்லும்போது கூட நம்ம நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, த ஹிண்டு, ஹிண்டுன்னு மட்டும் சொல்ல, த ஹிண்டு அப்படின்னு சொல்கிறீங்க. த டெலிகிராஃப், டெலிகிராஃபுங்கிறது யூகேயில் உள்ள ஒரு பேப்பர், த டெலிகிராஃப். வெல் நோன் பில்டிங்ஸ் ஆர் ஒர்க் ஆஃப் ஆர்ட், வெல் நோன் பில்டிங்ஸ் கூட சொல்லலாம். த தாஜ்மஹால், தாஜ்மஹால் மட்டும் சொல்ல, த தாஜ்மஹால் குறிப்பிட்டு சொல்கிறீங்க. த மோனாலிசா, மோனாலிசாங்கிற பிக்சர் வந்து வேர்ல்டு ஃபேமஸ், த மோனாலிசா அப்படின்னு சொல்கிறீங்க. அது பிறகு சில ஃபேமிலிஸஸ் பற்றி சொல்லும்போது கூட த காந்திஸ், காந்திஸ்னால் நம்ம முன்னாள் பிரதம மந்திரியினுடைய அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லு, த காந்திஸ்ன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் த குப்தாஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஃபேமிலிஸை பற்றி சொல்லும்போது. இப்போ அடுத்த யூஸை பற்றி பார்ப்போம். இப்போ யூஸ் நம்பர் 4, பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் certain books, the Ramayana, the Vedas, the Bible, the Quran, the Iliad. But we say Valmiki's Ramayana or Homer's Iliad. அந்த இடத்துல they வராது. யூஸ் நம்பர் 5, பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் things unique of their kind or one of someone or something. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு விளங்கும். த சன், இதெல்லாம் யூனிக், வேற இதே வேற கிடையவே கிடையாது. த சன், த ஓஷன், த ஸ்கை, த சீ, த எர்த் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஒன்லி ஒன் பர்சன், த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. த பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஜஸ்ட் ஒன்லி ஒன் பர்சன். அதுக்கு பிறகு யூஸ் நம்பர் 6, பிஃபோர் அ ப்ராப்பர் நவுன், த கிரேட் மொகல்ஸ், மொகல்ஸுங்கிறது ப்ராப்பர் நவுன், த கிரேட் மொகல்ஸ். த இம்மார்ட்டல் திருவள்ளுவர், திருவள்ளுவர் சாகா வரமாக இருக்கிறார், இம்மார்ட்டல், என்னைக்கும் நிலைச்சி நிற்பார், அதனால் த இம்மார்ட்டல் திருவள்ளுவர்னு சொல்கிறீங்க. யூ கேன் ஆல்சோ சே த மிஸ்ஸஸ் தாமஸ் யூ மெட் எஸ்டர்டே இஸ் மை ஆண்ட். ஒரு லேடியை பார்த்தீங்கள மிஸ்ஸஸ் தாமஸ்ன்ட்டு, அது வந்து ஷீ இஸ் மை ஆண்ட், த மிஸ்ஸஸ் தாமஸ் யூ மெட் எஸ்டர்டே இஸ் மை ஆண்ட், த மிஸ்ஸஸ் தாமஸ்ன்னு சொல்கிறீங்க. அதுக்கடுத்து யூஸ் நம்பர் 7 பார்க்கலாம், வித் சூப்பர்லேட்டிவ்ஸ். இது ஏற்கனவே we have discussed in the last episode, இருந்தால் கூட இட்ஸ் ஒர்த் ரிப்பீட்டிங். சூப்பர்லேட்டிவ்னா என்னென்னா ஒரு கிராமர் தான், அது கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது இன்னொரு சமயத்தில் பார்க்கலாம். சூப்பர்லேட்டிவ் போட்டு பேசும்போது கூட அந்த இதை யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், we have to start with the most important point in our speech, the most important point. Everest is the highest mountain in the world, the highest mountain. சூப்பர்லேட்டிவ் போட்டு பேசும்போது. அது பிறகு பிஃபோர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு முன்னால் கூட இதை போடலாம். He can play the guitar. Guitar is a musical instrument, music instrument. அது கூட சொல்லலாம், he can play the guitar. அது பிறகு யூஸ் நம்பர் 9, before an adjective to talk about a group of people when the noun is understood. இப்படி சொன்னால் விளங்காது, நான் வந்து எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். பிஃபோர் an adjective, the poor அப்படிங்கிறது பூவருங்கிற ஒரு பூவர் பர்சன் அப்படின்னு சொல்ல, பர்சனுங்கிறது நவுனு, பூவருங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ் தான், அந்த பர்சனை குறிக்கக்கூடியது. அதுக்கு முன்னால் வர்றது வந்து த பூவர்னு சொன்னாலே எல்லா பீப்புளையும் தான், புவர் பீப்புள் எல்லாத்தையும் குறிக்கும். அந்த நேரத்தில் கூட பிகாஸ் இட் டாக்ஸ் அபவுட் அ குரூப் ஆஃப் பீப்புள். த புவர் கெட் புவரர் ஆர் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ். ஏழைகள் எப்போதும் ஏழைகளாக ஆகிக்கொண்டே இருக்கிறாங்க, எப்போதும் போல் எப்போதுமே. த ரிச் டூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீலிங்ஸ் ஆஃப் த புவர். த ரிச் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள், தே டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீலிங்ஸ் ஆஃப் த புவர். அது வந்து இதெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை சொல்லக்கூடிய இதுக்கு முன்னாலேயும் கூட
அந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னால் த போடலாம். அதுக்கப்புறம் யூஸ் நம்பர் 10. With these words, when they are used as adjectives, இப்போ பாருங்க, the first person, the second, the previous, the following, the next, the last, the same, the only, இப்படி சொல்லும்போது கூட அந்த த போட்டு பேசலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் த ஃபஸ்ட், த செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு வாக் ஆன், இதெல்லாம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் த ஃபர்ஸ்ட் person to walk on, the first person to walk on the moon, the first person. The Second Avenue in Anna Nagar has become a commercial area, the Second Avenue in Anna Nagar. Whichever government is in the power, in the government vanda kuda, they always blame the previous government for any economic slump. The previous government, whichever government is in power, they blame the previous government, the previous government. ப்ரீவியஸ்க்கு முன்னால் த வர்றது, அதை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் யூஸ் நம்பர் 11. வித் சம் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் காமன் எக்ஸ்பீரியன்ஸ். அது பாருங்கள், த பார்க், த ஜிம், த ஃபோன், த ஷவர், த டாய்லெட், இதுதான் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சம் காமன் எக்ஸ்பீரியன்ஸ். ஷவர், டாய்லெட்டு, ஜிம் இதெல்லாம். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர், த இன்டர்நெட், த ப்ரெஸ், த மீடியா, இதுவும் கூட ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் காமன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிட் யூ ரீட் த நியூஸ் பேப்பர் திஸ் மார்னிங்? இன்னைக்கு மார்னிங்கில் நீ நியூஸ் பேப்பர் படிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பேப்பர் பர்டிகுலர் பேப்பர் படித்தான்னு சொல்ல, நியூஸ் பேப்பர் ஜென்ரலாக தான் சொல்கிறீங்க, இருந்தால் கூட த போட்டு பேசுகிறீங்க. டிட் யூ ரீட் த நியூஸ் பேப்பர்? த அப்படிங்கும்போது அந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் குறிக்குது, ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர். த டாய்லெட் இஸ் கெப்ட் க்ளீன் இன் திஸ் ஹோட்டல் ஆல்வேஸ், த டாய்லெட், அது வந்து த போடுறீங்க. யூஸ் நம்பர் 12. வித் சம் டைம் எக்ஸ்பிரஷன்ஸ். டைம் எக்ஸ்பிரஷன்ஸ்னால் அந்த காலத்தை பற்றி சொல்லக்கூடியது. த மார்னிங், த ஈவினிங், த ஆஃப்டர்நூன், த டே பிஃபோர் எஸ்டர்டே, த டே ஆஃப்டர் டுமாரோ, த சம்மர், த வின்டர், இதுக்கெல்லாம் கூட அந்த த போட்டு பேசலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். த மில்க் மேன் டெலிவர்ஸ் த மில்க் பேக்கெட் ஏர்லி இன் த மார்னிங், ஏர்லி இன் த மார்னிங், அதாவது பால்காரர் பால் பேக்கெட்டை ஏர்லி இன் த மார்னிங், அதிகாலையில் கொடுக்கிறார். ஐ டேக் அ ஷார்ட் நேப் இன் த ஆஃப்டர்நூன், தென் ஐ ஃபீல் ஃப்ரெஷ் த ரெஸ்ட் ஆஃப் த டே. அதுக்கு பிறகு ஆஃப்டர்நூனில், இந்த ஆஃப்டர்நூனில் ஒரு சிறிய குட்டி தூக்கம் பண்ணுறேன், அதனால் ரெஸ்ட் ஆஃப் த டேயில் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பிறகு பாருங்கள், த பாஸ்ட், த ப்ரெசண்ட், த ஃப்யூச்சர், த 19th century, த 1960s ஆர் ஏர்லி 70s, இப்படி காலத்தை பற்றி சொல்கிறதுக்கு கூட அந்த த போட்டு பேசலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஃபர்கெட் அபவுட் த பாஸ்ட் அண்ட் லுக் ஃபார்வர்ட் டு த ஃப்யூச்சர். கடந்த காலத்தை மறந்துட்டு எதிர்காலத்தை நோக்கி இரு அப்படின்னு அர்த்தம். அதே பிறகு தமிழ் சாங்ஸ் யூஸ் டு பி மெலோடியஸ் அண்ட் மீனிங்ஃபுல் இன் த 60s அண்ட் ஏர்லி 70s. அதாவது தமிழ் பாட்டுக்கள் இனிமையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் 1960s யும் 70s, ஏர்லி 70sலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு யூஸ் பார்ப்போம். யூஸ் நம்பர் 13. ஆர்கனைசேஷனை பற்றி பேசும்போது த ரெட் கிராஸ், த யூரோப்பியன் யூனியன் சொல்கிறோம், ஆனால் ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல்னு சொல்கிறோம், அதுக்கு வந்து த போட மாட்டேங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிஸ் பற்றி பேசும்போது த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ன்னு சொல்கிறோம். அந்த யூனிவர்சிட்டி, அந்த நேமில் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா த போடணும், த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ன்னு சொல்லணும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லும்போது மெட்ராஸ் த யூனிவர்சிட்டிங்கிறது மெட்ராஸ்க்கு பிறகு வருது, அங்கே வந்து த போடக்கூடாது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான். அப்படி இல்லைன்னா த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ன்னு சொல்லணும், இல்லாட்டா மெட்ராஸ் த யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பேசும்போது கோ பை ட்ரெயின், கோ பை மெட்ரோன்னு சொல்லணும். டேக் த ட்ரெயின் அண்ட் டேக் த மெட்ரோன்னு சொல்லணும். பைன்னு சொல்லும்போது அந்த த வராது, கோ பை த ட்ரெயின் வராது, கோ பை ட்ரெயின் தான், கோ பை மெட்ரோ தான், கோ பை த மெட்ரோன்னு வராது. அதுக்கு பதிலாக டேக் த ட்ரெயின், டேக் த மெட்ரோன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிளேசஸ் பற்றி பேசும்போது ஹோம், ஸ்கூல், யூனிவர்சிட்டி, ஒர்க், இதுகள்லாம் த வரணும்னு அவசியம் இல்லை. ஐ ரீச்ட் ஹோம் சேஃப்லி, நான் வீட்டுக்கு பாதுகாப்பாக வந்து சேர்ந்தேன். ஹீஸ் அட் ஒர்க், அவன் வேலையில் இருக்காரு.
அப்படின்னு சொல்லணும். ஆனால் சினிமாவுக்கு போகிறத பற்றி பேசும்போது இதெல்லாம் பழக்கத்தில் தான் வரும். நீங்கள் பழகணும், நிறையா ரீட் பண்ணி லிசன் பண்ணணும். வி வென்ட் டு த சினிமா, அதுக்கு சினிமாவுக்கு த வரும். ஹீ ரீச்ட் த ஹவுஸ், ஹவுஸ்ன்னு சொல்லும்போது த ஹவுஸ்ன்னு சொல்லணும். ஹோம்னு சொல்லும்போது அது சொல்லக்கூடாது. அந்த எக்ஸாமினேஷன், அந்த டிஸ்டிங்ஷன் இருக்குது. அதுக்கு பிறகு நம்பர்ஸை பற்றி பேசும்போது பாருங்கள், கார்டினல் நம்பர்ஸ், ஆர்டினல் நம்பர்ஸ்ன்னு இருக்குது. கார்டினல் நம்பர்னால் ஒரு முழுமையான நம்பர், அதாவது முக்கியமான நம்பர்னு பேர். இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பேராகிராஃப் 3 ரூம் நம்பர் 709 அப்படின்னு சொல்லும்போது அதாவது முழுமையாக உள்ள நம்பர். இப்போ பாருங்கள், ஆர்டினல் நம்பர்ஸ் பாருங்கள். த 3rd floor, த 5th line, தேர்டு அந்த 5th அப்படின்னு வரும்போது அந்த த போடணும். இல்லைன்னா நம்பர் முழுமையாக நம்பர் வரும்போது அந்த த போடக்கூடாது. அதுதான் வித்தியாசம். அது பிறகு யூஸ் நம்பர் 14. இதை எக்ஸாமின் பண்ணி பாருங்கள். த சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஹஸ் கன்வீன்ட் அ மீட்டிங் டுடே. த சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டருங்கிறது ஒரே போஸ்ட்டு, ஒரே ஆள் தான் இருக்கார். சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் சேர்ந்துருக்குது. இப்போ அதை பிரித்து பேசினோம்னா சேர்மன் அண்ட் த மேனேஜிங் டைரக்டர் ஹேவ் கன்வீன்ட் மீட்டிங் அப்படின்னு சொன்னோம்னா 2 ஆள், சேர்மன்கிற ஒரு ஆள், த மேனேஜிங் டைரக்டர்னு உள்ளது. த வர்றதுனால அது 2 ஆள் ஆயிடுது. சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்னா ஒரே போஸ்ட், த வரல, இடையில வரும்போது 2 ஆள் ஆயிடுது. இன்றைக்கி இவ்வளோ தான். இது யூசர்ஸ் பற்றி பேசுகிறோம். இந்த வீடியோனுடைய கான்டென்ட்டையும் ஒரு எக்ஸசைஸையும் ஒரு டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அந்த டாக்குமெண்ட்டு இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள ஒரு லிங்க்கில் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி டாக்குமெண்ட்டை எடுத்து பாருங்கள். அது பிறகு எக்ஸசைஸை போட்டு பழகுங்க. அதுக்கு பிறகு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் விரும்பி இருந்தீங்கன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் உள்ள எஜுகேஷ்னல் வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you very much. All the best. Bye-bye.